கார்த்திக் தீபா சீரியல் நாளைக்கு ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. வீடியோ பிடிச்சிருக்கு, நான் லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கார்த்தி வந்து கேள்வி கேட்குறாங்க. ஆமாம், இங்கே அபிராமியமான அட்மிட் பண்ணியிருந்தாங்களே, அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லுங்கள் டாக்டர். ஏதோ வந்து நீங்கள் தலையில் அடிபட்டுருக்கு, அவங்களுக்கு வந்து ஏதோ செய்யணும்னு சொன்னீங்களே, எங்கே இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னு, ரூமில் தான் சார் இருக்காங்க அப்படின்னோடனே, சரின்ட்டு முதல்ல காட்டுங்க, அவங்கள பார்க்கணும், அவங்க பையன் தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் பார்த்தா பெட்டில் வந்து யாரையுமே காணோம். அதை பார்த்தோன்னா கார்த்திக் செம்ம டென்ஷன் ஆகிடாங்க. என்ன மேடம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? எங்கள் அம்மா இங்கே தான் இருக்காங்க, வார்டில் இருக்காங்கன்னு சொன்னீங்க, பார்த்தா வந்து ஆளையே காணோம், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்கிறப்ப, இருங்க சார், இங்கே நர்ஸ் ஒருத்தங்க மயக்கம் போட்டு கிடக்காங்க, என்ன ஆச்சுன்னு தெரில, எனக்கும் ஒன்றும் புரியல, ஒரு நிமிஷம் இருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா நர்ஸு மயக்கம் போட்டுருந்தவங்கள வந்து எழுப்புறாங்க. தண்ணி எடுத்து தெளிச்சுட்டு, எந்திரிமா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி டாக்டர் வந்து கொஞ்சம் தெளிவுபடுத்தினக்கு அப்புறமேட்டுக்கு பேச ஆரம்பிக்கிறாங்க. அம்மா இங்கே இருந்தாங்கள அவங்க அபிராமி, அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே, நீங்கள் சொன்னபடி மற்ற எல்லா விஷயங்களும் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் அந்த சமயத்தில் தான் வந்து திடீர்னு நான் ஒரு 4-5 பேர் வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறமேட்டுக்கு எங்களை லைட்டாக அடிச்சிட்டாங்க மேடம். அடித்தோன்னே வந்து மயங்கிட்டேன். அதுக்கடுத்தது அவங்கள அழைச்சிட்டு போயிட்டாங்க ஒரு ஸ்ட்ரக்சரில் வச்சு அப்படின்னு சொன்னோன்னே, என்ன சொல்கிறீங்க, இது மாதிரி நான் நினச்சி கூட பார்க்கலையே அப்படின்னு வந்து கார்த்தி சொன்னோன்னே, எப்போ போனாங்க அப்படின்னோன்னே, இப்போ தான் சார் ஒரு 2 நிமிஷம் கூட இருக்காது அப்படின்னு சொன்னோன்னே, கார்த்தி வந்து வேகமாக வந்து படியிலேருந்து கீழே வந்துட்டுருக்காங்க, வேகமாக ஓடி வந்துட்டுருக்காங்க. அந்த சமயத்தில் வந்து கரெக்டாக வந்து அந்த ஆளுங்க வந்து கரெக்டாக வண்டியில் வந்து ஆம்புலன்ஸ் வண்டியில் வந்து அவங்கள அபிராமியம்மா வந்து மாஸ்க் போட்டு வந்து ஏற்றி விட்டுறாங்க. ஏற்றி விட்டதுக்கப்புறமேட்டுக்கு அந்த அழைச்சிட்டு வந்த வண்டியை வந்து டக்குன்னு தள்ளி விட்றாங்க. தள்ளி விட்றத வந்து கார்த்திக் கரெக்டாக படியில் வழியாக வந்து ஓடி வந்து பார்த்துட்டாங்க. பார்த்ததுக்கப்புறமேட்டு கார்த்திக் ஒரு செகண்ட் டக்குன்னு யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு அடுத்த செகண்டு வந்து கார்த்தி வேகமாக ஓடுறதுக்குள்ளே வந்து அந்த வண்டியில் ஏறி ஆனால் கார்த்தி வந்து மாஸ்க் போட்டுக்கிட்டு அந்த வண்டியில் போகிற ஆளை, ஆம்புலன்ஸில் போகிற டிரைவரை வந்து கரெக்டாக பார்த்துட்டாங்கன்னே சொல்லலாம். கார்த்திக் வேகமாக துரத்திட்டு ஓடுறாங்க. அந்த சமயத்தில் அவரால் வந்து பிடிக்க முடியல. சரின்ட்டு வந்து காரை எடுக்கிறாங்க. காரை எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே பின்னாடி ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்காங்க. அந்த சமயத்தில் வந்து அவரோட ஃப்ரெண்டுக்கு வந்து சங்கருக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இந்த வண்டியில் தான் வந்து அழைச்சிட்டு போயிட்டுருக்காங்க அப்படின்னோடனே, ஓ அப்படியே விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் செக் போஸ்ட்டை போட்டு வந்து ரெடி பண்ணி தேட ஆரம்பிக்கிறாங்க. அதோட வந்து இந்த பக்கம் வந்து ஐஸ்வர்யாவுக்கு ஃபோனை போடுறாப்புல நம்ம ரவுடி. ஆமாம், என்ன ஆச்சு, சொன்ன வேலையெல்லாம் முடிச்சிட்டியா அப்படின்னு. முடிச்சிட்டேன் மேடம், ஆனால் கார்த்தி வந்து பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரான் அப்படின்னோன்னா, அட பாவி, கார்த்தி ஃபாலோ பண்ணிட்டு வந்தானா இந்த விஷயம் வந்து அவன் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சு போயிடுமே. இப்போ நீ வந்து எங்கேயாவது மறுபடியும் வந்து மறையறதுக்கு உண்டான இடத்த பாரு, இல்லை வண்டியை மாற்று அப்படின்னு ஐஸ்வர்யா ஐடியா கொடுக்குறாங்க. என்ன மேடம் சொல்கிறீங்க, திடீர்னு இப்படி ஐடியா வண்டியை மாற்று அப்படின்னா, நீ வண்டியை மாற்றினா தான் வந்து ஆச்சு, இல்லைனா பின்னாடியே வந்துட்டு இருக்கான் மேடம்னா. பின்னாடி வந்துட்டு இருந்தால் என்ன, அவனை வந்து ஏதாவது இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்டில் போகிறேன் ரைட்டில் போகிற மாதிரி மாற்றி அவன்கிட்ட வந்து எஸ்கேப் ஆகிற வழியை பாரு, இல்லைனா வந்து மொத்த பேரும் சேர்ந்து மாட்டிப்போம், பார்த்து ஜாக்கிரதையாக முடிவு எடு அப்படின்னு சொன்னோன்னா, சரிங்க மேடம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட அந்த ப்ரோமோ அட்டகாசமாக முடிக்கிறாங்க.